ஈரானின் பல நகரங்களில் இன்று அதிகாலை பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக பாரசீக மொழி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய நகரங்களான தெஹ்ரான், கரஜ், போர்ஜ்னூல், ரோபர்ட் கரை மற்றும் உருமியா உட்பட பல ஈரானிய நகரங்களிலே இன்று வியாழக்கிழமை அதிகாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெடிப்புச் சத்தங்களும் வான் பாதுகாப்பு செயற்பாடுகளும் கேட்டதாக அவை தெரிவித்துள்ளன. கிழக்கு தெஹ்ரானில் அடுத்தடுத்து வான் பாதுகாப்பு சத்தங்கள் கேட்டதாகவும், ஹக்கீமிய பகுதியில் அதிகாலை 3:45 மணி அளவிலே பலத்த வெடிப்புச் சத்தம் கேட்டதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். தெஹ்ரானின் டிஸ்ட்ரிக்ட் 14 அதிகாலை 5 மணி அளவில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும், நர்பக் சுற்றுப்புறத்தில் அசாதாரண சத்தங்கள் கேட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். கரச் மற்றும் வடமேற்கு ஈரானில் உள்ள அசர்பைஜான் மாகாணத்தின் தலைநகரான உர்மியாவில் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும், போஷ்னூட் விமான நிலையத்திலிருந்து வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கு தென்மேற்கே உள்ள ரோபர்ட் கரைமில் வெடிப்புச் சத்தங்களும் குறைந்த அளவிலான விமான எதிர்ப்பு துப்பாக்கிச் சூடுகளும் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. பல ஈரானிய நகரங்களில் கேட்ட இந்த வெடிப்புச் சத்தங்கள் எதனால் ஏற்பட்டன என்பது குறித்து இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அமெரிக்க மத்திய கட்டளை தளமோ இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளோ தாக்குதல் பற்றி எந்த தகவலையும் வெளியிடவில்லை. தாக்குதல் நடந்திருந்தால் அது பற்றிய தகவல்கள் இனிமேல்தான் வெளியாக வேண்டும். அமெரிக்க கடற்படையின் டிஸ்ட்ரோயர் ரக போர்க்கப்பல் ஒன்றை தாக்கியதாக ஈரானின் கடற்படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானிய வணிக கப்பல்களுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களின் பின்னணியிலே இந்த அமெரிக்க டிஸ்ட்ரோயர் போர்க்கப்பல் இருந்தது என்றும், அமெரிக்காவின் கடல் நடவடிக்கைகளுக்கு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயற்பட்டது என்றும் குறிப்பிட்டது. அதாவது மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து கடற்படை கப்பல்களுக்கும் உத்தரவுகளை பிறப்பிப்பது இந்த போர்க்கப்பலில் இருந்துதான் என்கின்றது ஈரானிய கடற்படை. அமெரிக்காவின் கடல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், ஹோர்மோஸ் நீரிணையின் விதிமீறல் மற்றும் ஓமன் வளைகுடாவில் ஈரானிய கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல் ஓமன் வளைகுடாவில் ஈரானிய பிராந்திய கடற்பகுதியை நெருங்க முயன்றதை ஈரானிய கடற்படை அடையாளம் கண்டு குறிவைத்ததாக அந்த அறிக்கை கூறுகின்றது. குறிவைத்தது சரி, எங்கிருந்து என்ன ஆயுதத்தால் தாக்கினார்கள்? தாக்குதலின் விளைவு என்ன? அமெரிக்க கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதா, சேதமடைந்ததா, தாக்குதல் தடுக்கப்பட்டதா அல்லது குறி தவறியதா என்று எந்த விவரமும் அந்த அறிக்கையில் இல்லை. ஈரானிய கடற்படை அமெரிக்க கடற்படையின் கப்பலை இலக்கு வைத்ததாக கூறிய கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை தளம் உடனடியாகவே மறுத்துள்ளது. ஈரான் பொய் சொல்கின்றது என்றும், கடலில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்கள் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையுமின்றியும் பறந்து பயணம் செய்து செயற்பட்டு வருகின்றது என்றும் சென்கோம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வளைகுடா அரபு நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் தொடரும் நிலையில் ஈரானின் அடுத்தடுத்த தாக்குதல்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் ஆளற்ற விமான தாக்குதலால் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலே பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 60க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என்று குவைத் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தபின் வளைகுடா நாடொன்றில் பதிவான முதல் மரணம் இது. மேலும் வளைகுடா நாடுகளில் பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர் இந்திய பிரஜை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று கூறியது. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளரும் மக்கள் தொடர்பு துணை தலைவருமான
பிரிகேடியர் ஜெனரல் ஹுசைன் முக்கைபி குவைத் விமான நிலைய பயணிகள் முனையம் தாக்கப்பட்டது குறித்து எங்களின் விசாரணை ஆய்வும் IRGC ஏரோஸ்பேஸ் இந்த இலக்கை நோக்கி எந்த ஆளற்ற விமானத்தையும் ஏவவில்லை என்பதையும் காட்டுகின்றது என்று கூறினார். மேலும் அவர் தாக்குதலுக்கு காரணம் அமெரிக்காதான். அமெரிக்க பேட்ரியோட் அமைப்புகளில் இடைமறைப்பு ஏவுகணை ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க தவறிய பின்னர் பயணிகளின் முனையத்தில் விழுந்த காரணத்தினாலேயே அழிவு ஏற்பட்டது என்பதை தமது ஆய்வு காட்டுகின்றது என்றும் கூறினார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் ஈரானிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஈரான் திட்டமிட்டு கணக்கிட்டு நியாயமற்ற முறையிலே ஆளற்ற விமானங்களை ஏவி இந்த தாக்குதலை நடத்தியதாக அது கூறியது. குவைத் அரசாங்கமும் விமான நிலையமும் ஒரு ஈரானிய ஆளற்ற விமானத்தால் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளன. வளைகுடா அரபு நாடுகளில் பொதுமக்கள் இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் கூறும் காரணம் இது. அமெரிக்க ஏவுகணை தவறி வீழ்ந்து தாக்குதல் நடந்தது என்பதை ஒரு தயார் நிலை பதிலாக வைத்துள்ளார்கள். ஆளற்ற விமானம் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட உடனே அந்த அறிக்கையும் ஈரானில் தயாராகிவிடும். அதைத்தான் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளரும் கூறியுள்ளார். ஆனால் பிரிகேடியர் ஜெனரல் ஹுசைன் முக்கைபி தமது மூளையை பயன்படுத்தி சற்று யோசித்திருந்தால் ஒரு விஷயம் அவரது மூளையிலே பளிச்சிட்டு இருக்கும். அது என்னவென்றால் தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு சர்வதேச விமான நிலையத்தில். அங்கு எல்லா திசைகளிலும் பாதுகாப்பு கேமராக்கள் இருக்கும். அவை 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும். அதன் பதிவுகள் தாக்கியது பேட்ரியோட் அமைப்புகளின் இடைமறைப்பு ஏவுகணை PSC-2 அல்லது PSC-3 அல்லது ஆளற்ற விமானமா என்பதை தெளிவாக காட்டிவிடும். காட்டியும் விட்டது. குவைத் அரசு செய்தி சேவை குணா பாதுகாப்பு கேமராக்களில் எடுத்த காட்சிகளை தொகுத்து வெளியிட்டுள்ளது. பிரிகேடியர் ஜெனரல் ஹுசைன் முக்கைபி PSC-3 ஏவுகணையை கண்ணால் பார்த்திருக்கின்றாரா தெரியவில்லை. அந்த ஏவுகணை 14 அடி நீளமும் 11 இன்ச் சுற்றளவும் 370 கிலோ எடையும் கொண்டது. அவ்வளவு பெரிய பொருள் விமான நிலைய கூரையை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்தால் அது ஆவியாக கரைந்து போகாது. அதன் பெரிய உருவமே காட்டிக் கொடுத்துவிடும். தவிர காணொளி காட்சியில் ஈரானிய ஷாக்கி வடிவு ஆளற்ற விமானம் பறந்து சென்று கூரையை தாக்கியவுடன் வெடிப்பதை காட்டுகின்றது. PSC-3 ஏவுகணையில் 90 கிலோ வெடிமருந்து உள்ளது. அது பொதுமக்கள் நடமாடும் நிலையத்தில் வெடித்திருந்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளரின் கூற்று IRGCயின் கூற்றுக்கள் எந்த அளவு நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்பதை காட்டுகின்றது. IRGCயின் விசாரணையும் ஆய்வும் அது பேட்ரியோட் ஏவுகணை என்று வேறு கூறியிருக்கின்றார். அவர்களிடமுள்ள ஆய்வாளரின் திறனையும் இது காட்டுகின்றது. இந்த நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் சரிபார்த்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளது. அதில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 கூரையினை ஒரு பெரிய துளை ஏற்பட்டது தெரிகின்றது. அங்கிருந்து மக்கள் தீ மற்றும் புகைக்கு பயந்து ஓடுவதையும் அந்த வீடியோ காட்டுகின்றது. காயமடைந்தவர்களில் பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களும் அடங்குகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வேறொரு கோணத்திலே விளக்கம் கொடுத்துள்ளார். அவர் சென்கோம் பயன்படுத்தும் ஒரு சொற்ப தொடரை அப்படியே பயன்படுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் தளங்களுக்கு எதிராக ஈரான் தனது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அவர் கூறினார்.
சமீப ஆண்டுகளிலே அமெரிக்க படைகள் குவைத் விமான நிலைய வளாகத்திற்கு அருகிலுள்ள ஒரு தளத்திலிருந்து செயற்பட்டு வந்தன. ஆனால் கடந்த ஆண்டே அவர்கள் அங்கிருந்து வெளியேறி அமெரிக்க விமானப்படைக்கு தனியாக அலி அல் சாலேம் என்ற விமான தளத்தை அமைத்து விட்டார்கள். அப்பாஸ் அரக்சிக்கு அது தெரியுமோ தெரியாதோ, IRGCக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அலி அல் சலேம் விமான தளம் நிச்சயமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 இயங்க முடியாது. மொத்தத்தில் ஈரானின் ஆளற்ற விமானம் இலக்கு தவறவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களது இலக்கு குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 தான். குவைத் வெளியுறவு அமைச்சு எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான ஆக்கிரமிப்பு செயலுக்கு தனது நிலத்தையோ அல்லது வான்வெளியினையோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தெஹ்ரானிடம் தெளிவாக கூறியிருந்ததாக தெரிவித்துள்ளது. புதன்கிழமை நடந்த இந்த தாக்குதலால் குவைத் அரசாங்கம் கடும் கோபமடைந்துள்ளது. அவர்கள் தமது உத்தியோகபூர்வ எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக ஈரானிய தூதரகத்தின் இடைக்கால தூதரை நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். மேலும் குவைத்திலிருந்து 2 ராணுவ ராஜதந்திரிகளை விரும்பப்படாத நபர்களாக அறிவித்து அவர்கள் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. போர் தொடங்கியது முதல் ஈரான் வளைகுடா நாடுகளின் முக்கிய எதிர்சக்தி வசதிகள், துறைமுகங்கள் மற்றும் ஹோட்டல்களை தாக்கி வருகின்றது. அமெரிக்க நட்பு நாடுகளை தண்டிப்பதும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதுமே இதன் நோக்கம். புதன்கிழமை குவைத்தில் விமான நிலையம் தவிர்த்து வேறு இலக்குகளை குறிவைத்தும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஈரான் ஏவியுள்ளது. ஒரே நாளில் 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 17 ஆளற்ற விமானங்கள் ஈரானிலிருந்து ஏவப்பட்டதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. வளைகுடாவில் உள்ள மற்றொரு அமெரிக்க நட்பு நாடான பஹ்ரைன் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தெரிவித்துள்ளது. மேலும் குவைத் கடற்பகுதியில் இருந்த வணிக கப்பல்களையும் ஈரான் குறிவைத்தது. ஆனால் ஈரானிய தாக்குதல்கள் எதுவும் அவற்றின் இலக்குகளை தாக்கவில்லை என்று சென்கோம் கூறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.